எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங். லோகித் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. பேக்லாம் எடுத்துகிட்டு ஸ்கூல் போகிறான். நேற்று நைட் வரைக்குமே போக மாட்டேன்னு சொல்லி எழுதிட்டு தான் இருக்கான். பார்க்கு கழிச்சிட்டு போகிறோம், அப்படியே பேகெல்லாம் எடுத்துகிட்டு லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு நம்ம பார்க்குக்கு போயிட்டு அக்காவை மட்டும் ஸ்கூலில் விட்டு அப்படின்னு போய் சொல்லி வச்சுருக்கோம். சரின்னு சொல்லியிருக்கான். இப்போ இன்னும் ஏந்திருக்கல, 2 பேருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. இருக்கல ஏந்தாதான் தெரியும் பின்னாக்காரன்னு சொல்லிட்டு. நைட்டெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து இப்போ படம் பார்த்துட்டு இப்போ எப்படி தூங்குறா பாருங்க. 6 மணிக்கு எழுப்பிட்டு டெய்லி சொல்லுவா 6 மணிக்கு ஏந்திருக்க மாட்டான். இப்போ இவங்க 2 பேரும் ஏந்துக்கிறதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடணும். ஏன்னா இவங்க கூட கிளம்பணும்னா இப்போ நானும் இப்பயே குளிச்சுட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். டெய்லி வரைஞ்சி வச்சுருக்கான் பாருங்க. ஒரு பெயிண்ட் வாங்கி கொடுத்து ஃபோன் அதிகமாக பார்க்குதுங்க சொல்லி வரையறதுக்கு கொடுத்தா எல்லாத்தையும் ஒட்டிட்டு செவுத்தில் அடிச்சு வச்சுருக்கு. எல்லாம் வந்து இவன் பண்ணுற வேலை. தூங்குறான் இவன் வச்சுருக்கா. அவள் பெயிண்டை நோட்டில் தான் அடித்தா. அவள் இங்கே இல்லை, அதனால் அவள் சேட்டை பண்ணுறதும் மேலே இருக்குது. இது வந்து இப்போ இவன் நைட்டே அடித்தா. ஏதோ பண்ணிட்டு ஃபோன் பார்க்காம ஏதாவது பண்ணால் சரின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் கிளம்பிட்டு ஸ்கூல் போகல பார்க்கலாம். லோகித் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டாரு. பாதி கிளம்பிட்டாரு, இன்னும் ஃபுல்லாக கிளம்பல. இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா கூட பழைய சோறு. மார்னிங் லஞ்ச் பார்த்திங்கன்னா தோசை, தேங்காய் சட்னி. நீலாம் வந்து சாப்பிடாமலே உட்காந்துருக்கு. எதுக்கு உட்காந்துருக்குன்னு தெரியல. இப்போ நான் வந்து தயிர் சாதம் கிண்டிகிட்ருக்கேன். மதியானத்துக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இப்போ தயிர் சாதத்தை நம்ம கிண்டிக்கலாம். ஆமாம், கொஞ்சமாக ஊற்றிக்கணும். இப்போ இது கூட வந்து ரிச் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கிறோம். டெய்லி உனக்கு இது வரைக்கும் நான் கொடுத்ததில் தயிர் சாதம் பால் ஊற்றி தான் கொடுத்துருக்கேன். தின்னாமலே வந்த தின்னலை. அப்போ தான் வந்து பசை மாரி இருக்காது தயிர் சாதம். அப்படியே பொலன்னு அழகாக அப்படியே தண்ணி பருத்துலே இருக்கும். லோகித் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறான். லஞ்ச் பாக்ஸுக்கு நான் சாப்பாடு கிளறது. இதில் கொஞ்சம் நான் கேரட் எப்பயுமே சேர்த்துப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து பீட்ரூட் சேர்த்து பிங்க் கலரில் செஞ்சுட்டாங்க. அக்கா வீட்டை தெரிஞ்சுட்டா வேணும் தயிர் சாதம் சாப்பிட்றேன்னா உனக்கு தான் கிண்டுற. இவனுக்கு தோசை செஞ்சு கொடுத்தா, காலைல சுட்டு கொடுத்தா இவன் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, கப்புலாம் வச்சுருக்கோம். நாங்கள் இருக்கிற கப்பு மாதிரியே லோகித்துக்கும் வாங்கிட்டோம். அப்படிங்களே ஒரு மேலே தொட்டுக்கிட்டு ஒரு கப்பு. சாப்பாடு வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் பார்க்கல. லோகித் ஆன்னு கேட்குறான். எதுவுமே அவன் தான் பார்த்து சொல்லுவான். கரெக்டாக இருக்காப்பா? இப்போ வந்து நாங்கள் டிஃபன் பாக்ஸில் தம்பிக்கு ஃபஸ்ட்டு வைப்போம். தம்பிக்கு இருக்குமா உனக்கு வைக்குமா? சரி, அக்காவுக்கு வைப்போம். சுட சுட தயிர் சாதம் கேரட் போட்டு பால் ஊற்றி செம்ம டேஸ்டாக இருக்குது. அக்கா எனக்கு எச்சு தான் ஊறுது. இப்போ அப்படியே உங்களுக்கு வச்சுட்டு மிச்சத்தை நான் தின்றுவேன். காட்டு அக்காவுக்கு சாப்பாடை கட்டு. அக்காவுக்கு சாதம் வச்சாச்சு. அடுத்து தம்பிக்கு சாதம் வைப்போம். தம்பிக்கு ஃபஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் சாதம் என்னன்னா அவனுக்கு பிடிச்ச தயிர் சாதம். லோகித்துக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்றணும், ஓகேவா? ஆமாம், பார்க்கு தான் நாங்கள் போகிறோம். பார்க் போய் சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிடணும். இப்போ வந்து தொட்டுக்க உருளைக்கிழங்கு வைக்கிறோம். அதுனா ஒன்று சாப்பிட்டு பாரு. தயிர் சாதம் வச்சாச்சு, உருளைக்கிழங்கு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அக்காவுக்கு வைக்கிறேன். அக்காவுக்கு கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு வைக்கிறேன். நீ தின்னுட்டு வா. உருளைக்கிழங்கு இதுலேயே நிறையா கொஞ்சோண்டு வேற சண்டை வேற வரும்.
அவ்வளோதான். அக்காவுக்கும் வச்சாச்சு. இதேமாரி கப்பு வேணும்னு தேடி அலைஞ்சி இந்த கப்பை வாங்கணும். 2 கப்பும். நிலாவுக்கு 1, தம்பிக்கு 1. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறோம். அப்போ சாப்பிட்டுட்டு நாங்களும் சேர்த்து கிளம்பிடணும். நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டேன்னு பாருங்கள். இப்போ இவங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். பாய் கொலருது கடையிலே பதட்டம் லோகத்தை நினச்சி. பாய். சரி குடு அக்கா மாட்டி தானே பார்க்குறா. நிலா, நீ சிரிக்கிற சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்ச நேரம் சிரிப்பு அடக்கு. நல்லா எடுத்து விடு. திரும்ப. கரெக்டாக தான் இருக்கு. எங்களுக்கு தண்ணி குடிக்க வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டோம். எங்கே போகிறோன்னு சொல்லு தம்பி. நாங்கள் பார்க் போகிறோம். பேக் எடுத்துகிட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு புக்கெலாம் இதில் வச்சுருக்கோம், நோட்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் பார்க் போய் உட்காந்து அங்கே தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு இல்லை லோகித்துக்கு ஸ்கூல். லோகித்தோட யூனிஃபார்ம் இது தான். அது நிலாவோட யூனிஃபார்மில் கலர் ட்ரெஸ் சும்மா சொன்னேன். அவ்வளோதான். போ பேக்கெல்லாம் மாட்டு கிளம்பிட்டாரு. போங்க நீ போ. பார்த்துட்டு கிளம்பி போய் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. என்ன சிரிக்கிற? ரோஹித் அழுவில் ஆப்போசிட்டில் ஒரு பையன் எழுதிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு அழுவுறது ஞாபகம் வந்துருமோன்னு தெரியல. பார்க்கலாம்.